சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். கொல்லிமலை அப்படின்னு சொன்னாவே, வெறும் தானியங்களுக்கு மட்டும் பேர் போனது கிடையாதுங்க. அந்த கொல்லிமலையில இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த மாரி உடல் ஆரோக்கியத்த குடுக்கக்கூடிய பல விஷயங்கள் இருக்கு. அதோட மட்டும் இல்லாம, உங்களுக்கு பூஜைக்கு தேவையான சில சில பொருள்களும் கூட உங்களால இங்க வாங்க முடியும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, கொல்லிமலை அப்படின்னு சொன்னாவே, அங்க விளையிற சுத்தமான மூலிகை தண்ணீல விளையிற மூலிகை இலைகளையும் மூலிகை இந்த மாதிரி வேர்களையும் வச்சு தான் பார்த்தீங்கன்னா, நெறைய பேரு பல பூஜை பொருள்கள தயாரிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம கொல்லிமலைன்னு சொன்னாவே, ஒரு காலத்துலலாம் அனுமானுஷ்யங்கள் அதிகமா நடக்கிற ஒரு மாய தோற்றம் இருக்கக்கூடிய ஒரு அபாயமான பகுதி அப்படின்னு சொல்லிட்டு பல பேர் பயந்துப்பாங்க. இன்னும் தெளிவா சொல்லணும் அப்படின்னா, கொல்லிமலை பேய் வந்து பயங்கர பிரபலம். ஏன்னா கொல்லிமலை உச்சியில நின்னு பேய் ஒண்ணு ஆடுதுன்னு விளையாட போகும்போது சொல்லி வைப்பாங்கப்பா. அப்படின்ட்டு வந்து நமக்கு பள்ளிக்கூடத்துல பாடலே கூட வச்சிருந்தாங்க. அப்பன்னா பார்த்துக்கங்க எந்த அளவுக்கு வந்து கொல்லிமலை பத்தி மக்கள்கிட்ட ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா, இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் மக்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா, கொல்லிமலைக்கு மேல இருக்கிற மக்கள் தொகை அப்படிங்கிறது குறைந்தபட்சம் 50,000லேருந்து அதிகபட்சமா 1,00,000 வரைக்கும் இருக்காங்க அப்படிங்கிற மாரி கணக்கெடுத்திருக்காங்க. இதுலயும் சில கிராமங்கள் கொல்லிமலைக்கு மேல போக முடியாத இடங்கள்லயும் வசிக்கிறாங்க அப்படிங்கிற மாரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. அப்பன்னா யோசிச்சு பாருங்க, கொல்லிமலையில எவ்வளோ மக்கள் தொகை இருக்கு அப்படின்ட்டு. அதே கொல்லிமலையில நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு தேவையான நமக்கு எந்த விதமான நோய் வந்தாலும், அந்த நோய்களுக்கு குணப்படுத்தக்கூடிய அனைத்து விதமான மூலிகை இலைகளும், வேர்களும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஃபிக்காவே நெறைய பேரு சில சமயங்கள்ல தேடிட்டு இருந்தாங்க. அந்த மாரி வந்து சொல்லியும் இருக்காங்க. இதே பார்த்தீங்கன்னா, பழைய கதைகள்லயும் பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையில இருக்கிற மூலிகை வேர்களையும், மூலிகை இலைகளையும், மூலிகைகளையும் வச்சு பல விஷயங்கள நம்மளால சாதிக்க முடியும். அது வந்து நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி, 2யுமே வந்து நம்மளால ஈக்குவலா பேலன்ஸ் பண்ணி 2க்குமே நம்மளால வைத்தியத்த பண்ண முடியும். அந்த அளவுக்கு கொல்லிமலையில அனுமானுஷ்யங்கள் எந்த அளவுக்கு நிறைஞ்சு கிடக்குதோ, அதே மாரி மர்மங்களும் நிறைஞ்சிருக்கு, ஆச்சரியங்களும் நிறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையில நெறையா விஷயங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாத பல மூலிகை செடிகளும், மரங்களும், வேர்களும் இன்னமும் வந்து ஒவ்வொரு முறையும் புதுசு புதுசா தேடிட்டு தான் இருக்காங்க. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா, மருத்துவ ரீதியா பல பேருக்கு வந்து தேவைப்பட்டிருக்கு, தேவைப்பட்டுக்கிட்டும் இருக்கு. அதோட தேவைக்கு தகுந்த மாரி இன்னமும் பல விஷயங்கள் கொல்லிமலையில தேடி எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த அளவுக்கு கொல்லிமலையில பார்த்தீங்கன்னா, மருத்துவ ரீதியா சம்மந்தப்பட்ட பல விஷயங்கள் இருக்கு. அதே ஒரு சில விஷயங்கள வச்சு மட்டும் நம்மளால வாங்கி, அத மார்க்கெட்டு அதாவது பிசினஸ் ரீதியா பார்க்கும்போது சேல் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, கண்டிப்பா இதையும் வந்து நம்ம பிசினஸா எடுக்க முடியும். ஏன்னா, இப்ப நீங்க வீடியோல பார்க்குற இந்த பாட்டில்லயே கூட பார்த்தீங்கன்னா, கொல்லிமலையில விளையிற பல வேர்கள மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. இந்த பாட்டில் எதுக்குன்னா, நமக்கு வந்து அதிகமா முடி கொட்டுதா, பொடுகு இருக்கா, இந்த மாரி பல பிரச்சனைகள் இருக்கு அப்படிங்கும்போது, இந்த மூலிகை வேர்கள் வந்து அனைத்தையுமே ஒண்ணா போட்டு வச்சிருக்க இந்த பாட்டில்கள்ல, உங்களுக்கு அந்த தேங்காய் எண்ணெய் அரைச்சு ஊத்தி, கொஞ்ச நாள் ஊற வச்சு, அந்த எண்ணெய வந்து நீங்க தலையில தேய்க்கிறீங்க அப்படின்னா, மருத்துவ ரீதியாவே தலைவலியும் சரி, கண்ணெரிச்சலும் சரி, கண் வலி, உடல்ல சில பிரச்சனைகள் இருந்தாலும் தீருதுன்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு முடி கொட்டுறது நின்றுருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, வழுக்க மண்டையா இருக்கிறவங்களுக்கு அதில முடி மொளைச்சிருக்குன்னு கூட சொல்லியிருக்காங்க. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எண்ணெய தேய்ச்சதுக்கப்புறம் எனக்கு உடம்பே பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் இருக்கு அப்படிங்கிற மாரியெல்லாம் சொல்லியிருக்காங்க. ஒரு சிலர் மிக குறைவான நபர்கள் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா, இதில ஊத்தி வச்ச எண்ணெய யூஸ் பண்ணும்போது, எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் உடல்ல ஆரோக்கியம் இறந்தாலும், எனக்கு சில சைட் எஃபெக்ட் இருக்க மாரி, அதாவது எனக்கு முடி கொட்டுற மாரி இருக்கு. அப்ப விட இப்ப தான் அதிகமா முடி கொட்டுற மாரி இருக்கு. நான் வந்து கொஞ்சம் கருப்பாயிட்டேன் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் இருக்கு. அப்படிங்கிற மாரியெல்லாம் ஒரு சிலர் மட்டும் சொல்லியிருக்காங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இத பயன்படுத்திட்டு ஒரு வேள இதுக்கு முன்னாடி நோட் பண்ணாம, அந்த சமயத்துல நோட் பண்ணும்போது முடி அதிகமா கொட்டுற மாரி இருந்திருக்கலாம். அது ஒரு வேள காரணமா இருந்திருக்கலாம். அதே மாரி எண்ணெய தேய்ச்சுட்டு வெளியில எங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா, இல்லைன்னா வெளியில எங்கேயோ சுத்திக்கிட்டு இருந்துட்டு, அதிகமா வெயில்ல போயிட்டு வந்துட்டு இந்த எண்ணெய் தேய்க்கும்போது, திடீர்னு எண்ணெயோட உடம்ப பார்க்கும்போது கருப்பா இருக்கிற மாரி ஒரு தோற்றத்த காட்டும் இல்லையா? அந்த மாரி அத கூட பார்த்து யாராவது இந்த மாரி நெனச்சிருக்கலாம்.
மேபி என்னோட கடையில வந்து நான் இத வந்து சேல் பண்ணும்போது, ஒரு பாட்டில் நான் இங்க வாங்கும்போது வெறும் ரூ. 50 குடுத்து தான் வாங்குனேன். இப்ப இந்த பாட்டிலெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரூ. 75 ரூ. 80 சில கடைகள்ல ரூ. 100 அப்படிங்கிற மாரியால விக்கிறாங்க. நான் என்னோட கடையில சேல் பண்றதுக்கு வாங்கும்போதெல்லாம் வெறும் ரூ. 50 ரூ. 45 ரூ. 40க்கெல்லாம் வாங்குனேன். அதே பாட்டில நான் கொண்டு வந்து ரூ. 100 ரூ. 120 ரூ. 150 வரைக்கும் கூட பாட்டில்லயே பார்த்தீங்கன்னா, இன்னும் பெரிய சைஸ் எல்லாம் இருக்கு. அந்த மாரி இதெல்லாம் கொண்டு வந்து நான் வித்துருக்கேன். எனக்கு வந்து கொல்லிமலைக்கு நான் எப்பலாம் போறேனோ, அப்பலாம் பார்த்தீங்கன்னா, இந்த பாட்டில்ல விக்கிற இந்த மூலிகை வேர்கள், அதே மாரி கீழ இருக்கிற சீகக்காய், இங்க இருக்கிற மூலிகை தனிப்பட்ட முறையில வச்சிருக்காங்க பார்த்தீங்களா வேர்கள், அது மூலிகை பொருள்கள் என்னென்ன வாங்க முடியும், அதே மாரி பூஜை சாமானங்கள், இந்த கப்பு சாம்பிராணி, அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த பத்தி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொல்லிமலையில ரொம்ப பிரபலம். இது மட்டும் இல்லாம கொல்லிமலையில மெழுகுவர்த்தியும் பார்த்தீங்கன்னா, அந்த மூலிகை போட்டு ஏதோ ஒரு விதமா வந்து தயாரிக்கிறாங்க கொல்லிமலை மலைவாழ் மக்கள். அந்த மெழுகுவர்த்தியும் கூட பார்த்தீங்கன்னா, என்னோட கடைக்கு நான் வாங்கிட்டு போய் சேல் பண்ணியிருக்கேன். அந்த மெழுகுவர்த்தி வாங்கிட்டு போன நபர்கள் நெறைய பேர் சொன்னது வந்து, நெருப்பு எரியும்போது அந்த மெழுகுவர்த்தி உருக உருக ஒரு வாசனை வருது. மூலிகை வாசனை வருது. அந்த மூலிகை வாசனை அப்படிங்கிறது சுவாசிக்கிறதுக்கு நல்லா இருக்கு. அதே சமயம் வீட்லயும் பார்த்தீங்கன்னா, ஒரு குட் வைப்ரேஷன் இருக்கிற மாரி ஒரு ஃபீல குடுக்குது அப்படிங்கிற மாரியெல்லாம் சொன்னாங்க. ஆனா, இத வந்து நான் நோட் பண்ணதில்ல. ஏன்னா, இந்த அளவுக்கெல்லாம் வந்து ரொம்ப டீப்பாலாம் நான் நோட் பண்ணதில்ல. சில பேர் வந்து இங்க வாங்கிட்டு போனதுக்கப்புறம், என்னோட கடையில வாங்கிட்டு போனதுக்கப்புறம், நான் வந்து இந்த மாரி இது யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீட்பேக் சொல்லுங்க. அப்பதான் என்னால வேற இன்னும் நெறைய வாங்கிட்டு வர முடியும். அப்படிங்கிற மாரி என்னோட கடையில வர கஸ்டமர்கிட்ட, என் கடையில வாங்குற கஸ்டமர்கிட்ட நெறைய பேர்கிட்ட நான் சொன்னதுனால, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சொல்லியிருக்காங்க. அதுல ஒரு சிலர் தான் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி எனக்கு கருப்பான மாரி ஃபீல் இருக்கு. இந்த மாரி ஒரு சில ட்ராபேக்லாம் என்கிட்ட சொன்னாங்க. அதுக்கும் நான் காரணம் சொன்னேன். ஏன்னா, எல்லாமே வந்து நாமளே யோசிக்கிறது தான். மேபி உண்மையிலேயே பிரச்சனை இருந்தா கூட, அந்த மாரி இருக்கும்போது அவர்கள் வந்து இத யூஸ் பண்ணாம இருக்கிறது பெட்டர். ஏன்னா, இதுக்கு முன்னாடி அவர்கள் வந்து முடி கொட்டுதோ, இல்ல வேற ஏதாவது பிரச்சனைக்காக ஏதாவது ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க, மெடிசின் யூஸ் பண்றாங்க, ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, அந்த சமயத்துல நம்ம புதுசா திடீர்னு மூலிகை அது இதுன்னு சொல்லிட்டு போகும்போது, அதனோட சைடு எஃபெக்ட்டா கூட மாறும்போது, நமக்கு அதுவே கூட பெரிய பிரச்சனையா கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆக மொத்தம் ஹெல்த்துன்னு வரும்போது எல்லாத்தையுமே பார்த்து பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ற மாரி இருக்கும். ஆனா, நாம பிசினஸ்ன்னு பார்க்கும்போது, ஹெல்த் வந்து தனிப்பட்ட முறையில நாம தான் பார்த்துக்கணும். ஆனா பிசினஸ்ன்னு பார்க்கும்போது, நாம சொல்ல வேண்டிய விஷயங்கள ஓப்பனா சொல்லிட்டு, அவர்களுக்கு விருப்பம் இருந்தா மட்டும் வாங்கிட்டு போய் யூஸ் பண்ணட்டும். அந்த மாரி வந்து வெளிப்படையான ஒரு பிசினஸ் பண்ணும்போது, நிச்சயமா வாங்கி ஒரு முறை பயன்படுத்தி தான் பார்க்கலாமே, என்ன ரிசல்ட் கிடைக்குதுன்னு ட்ரை பண்றவைங்க முயற்சி பண்ணி பார்ப்பாங்க. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும், இந்த கொல்லிமலையில விளைஞ்ச இந்த மாரி மூலிகை வேர்களும், பாட்டில்ல அடிச்ச இந்த வேர்களையும், இங்க இருக்கிற சிகைக்காய், இந்த கப்பு சாம்பிராணி, இந்த பூஜைக்கு சாம்பிராணியில போட வேண்டிய, அந்த நெருப்புல போட வேண்டிய இந்த சின்ன சின்ன விதைகள் மாரி இருக்கு பார்த்தீங்களா? இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இடிச்சு இந்த மாரி பூஜைக்கு தான் போடுவாங்க. அதெல்லாம் வந்து நெறையவே குட் வைப்ரேஷன் இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. அதோட பேர் எனக்கு தெரியல. ஆனா, இது எல்லாமே என்னோட கடையில நான் வாங்கிட்டு போய் சேல் பண்ணியிருக்கேன். வாங்குன நெறையா நபர்கள் வந்து பாசிட்டிவான ஒரு ரிசல்ட்ட தான் எனக்கு சொல்லியிருக்காங்க. அந்த மாரி ரிப்பீட்டட் கஸ்டமருக்கு நானே நெறைய டைம் வாங்கிட்டு வந்து குடுத்துருக்கேன். ஏன்னா, அப்பலாம் பார்த்தீங்கன்னா, நான் அடிக்கடி கொல்லிமலைக்கு போவேன். என்னோட கடையில இது எல்லாத்தையுமே வச்சு எக்ஸ்ட்ரா வருமானமா தான் பார்த்தீங்கன்னா, நான் நெறையா சம்பாரிச்சிருக்கேன். இது எல்லாமே ஒரு பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி. ஏன்னா, புதுசா ஒரு சம்மந்தமே இல்லாத ஒரு ஏரியால ஏன்னா நான் கடை வச்சிருக்கிறதே பார்த்தீங்கன்னா, சென்னையில தான். சென்னையில இருக்கும்போது, எனக்கு ஊர்லேருந்து கொல்லிமலையில ஒரு சில பொருள் வாங்கிட்டு வரேன் அப்படின்னா, சென்னையில இருக்கிற நபர்களுக்கு "கொல்லிமலையா? ஏப்பா அங்க மூலிகை தண்ணி அது இதுன்னு நெறையா சொல்றாங்களேப்பா, அங்கேருந்து ஏதாவது பொருள் வாங்கிட்டு வந்தியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இருக்குங்கண்ணா, இந்த மாரி இது இருக்கு, அது இருக்குன்னு சொல்லும்போது, "கொண்டாப்பா நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, நெறைய பேர் வாண்டடா வாங்கிட்டு போனவங்களா இருக்காங்க. சில பேர் வந்து "எனக்கு இந்த பொருள் வேணும்ப்பா, வாங்கிட்டு வர்றியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு வாங்கினவங்களும் இருக்காங்க. எப்படி பார்த்தாலும் எனக்கு இது பிசினஸா பார்க்கும்போது, மிகப்பெரிய அளவுல எனக்கு லாபத்தை எக்ஸ்ட்ரா குடுத்த பிசினஸா தான் நான் இத பார்த்தேன். இதே மாரி தான் உங்களுக்கு உங்களோட தொழில்ல எக்ஸ்ட்ரா ஒரு நாளைக்கு குறைந்தபட்சம் லாபம் மட்டும் ரூ. 1000 கிடைச்சா போதும்ன்னு நெனைச்சீங்களா, கண்டிப்பா இந்த மாரி ஒரு சில யூனிக்கான பொருள்களையும் உங்களோட கடைகள்ல, உங்களோட பிசினஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மாற்றத்த குடுக்க வாய்ப்பு இருக்கு. இந்த வீடியோவ கடைசி வரைக்கும் பார்த்திருந்தீங்கன்னா, இது சம்மந்தப்பட்ட உங்களுக்கு சந்தேகங்கள், மாற்று கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் மறக்காம கீழ கமெண்ட்ல தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்மளோட இந்த வீடியோவ லைக் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல உங்கள சந்திக்கிறேன். நன்றி.